சார் உண்மையிலே சொல்றேன் சார். வேற எவனா இருந்தா இதை காப்பாத்திக்குவான் சார். அந்த ஆளுக்கு அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி உள்ள வந்து சொல்லிட்டு போறாங்க. அப்ப கூட அந்த ஆள் மனசு கொஞ்சம் கூட இதுவாகும். நம்ம பழகிற நினைச்சுக்கிறேன் சார். இருந்தாலும் ஒரு இந்த 50 பாக்குறோம், ஒரு ஏற்றத்தாழ்வு பாக்குறோம் சார். என்ன சொல்லி நான் இது பண்ணணுமான்ற மாதிரி ஒரு கலைஞனா ஒரு இதுவா இல்ல சார். அவர் மனசுல நான் அப்ப சொல்லி உங்ககிட்ட நான் சொல்லி எனக்கு ஒரு மேட்ரு புரியுது, நீங்க பேச முடியாது, அதான் தாக்க அத மனசுல இருக்கு சார். ஒரு கலைஞனுக்கு அது இருக்கக்கூடாது. ஒரு கலைஞன் இல்ல சார், மனசனா பிறந்தா இருக்கக்கூடாது சார். மனசனுக்கே இருக்கக்கூடாது. இங்க இருந்தது இங்க வந்தோம், ஒன்னதான் இருக்கிறோம், ஒன்னதான் சாப்பிடுறோம், ஒன்னதான் பண்றோம். அது அவர் மனசுல எதனால அது இல்ல. நான் பொதுவா நானன்றா நீ இது பாத்தீங்கன்னா நீ எப்படி இப்ப நீ ஒரு படத்துல நடிக்கிற, உனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, நீ அதை பண்ணித்தானே ஆகணும். அவ்வளவு பெரிய ஆள் சார். செந்தில எப்படி விடுவார் சார் கவுண்டர் பண்ணி. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சார். அவங்க பசங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு அவங்க பசங்க பார்க்கும்போது அது எப்படி இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பசங்க நல்லா கார்ல போறாங்கன்னா அன்னைக்கு அவர் வாங்கின உத தானே. என்ன சார். அவரு மைண்ட்ல ஏதோ எனக்கு இல்ல, அவர் பொதுவாகவே ஒரு மைண்ட்ல வராது. ஏன் நீங்க அவ்வளவு அமைதியான ஆளு, நீ உங்ககிட்டயே அவர் சண்டை போடலையா? ஒண்ணு இல்ல 2 நாள் நீங்க அவரை என்ன நீங்க பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க மேல பிரச்சனை தான். நான்